ஹாய் கைஸ், நாளைக்கு தான் இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோடு. அதனால அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நாளையோட இந்த ட்ராமா முடியுது. ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது நம்ம ஜேக்கு அப்பப்போ அவனுடைய பாஸ்ட்ல நடந்த மெமரிஸ் எல்லாமே ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த வீடியோட எண்ட்ல சோல் வீட்டுக்கு நம்ம ஜே போயிருப்பான். அப்போ யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். யார் வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம சோலோட அம்மா பாட்டின்னு எல்லாருமே வெளியே போயிட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஜியோ ஒரு இடத்துல சேஃபா பதுக்கிட்டு வெளியே அவனுடைய ஷூஸ் இருக்குல்ல, அதை யாரும் பாத்துறக்கூடாதுன்னு சொல்லி வேகமா போய் அவனுடைய ஷூஸ்ல எடுத்துட்டு அப்படியே பேசி சமாளிச்சுட்டு மறுபடியும் நேரம் அவங்களோட ரூம்க்கே வந்துடுறாங்க. சோலோட ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது நம்ம ஜெய், இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கே அப்படி பயப்படுறேன். நம்ம ரெண்டு பேருமே உண்மையா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றோம், ரொம்ப எமர்ஜென்சி, அதை பத்தி முக்கியமா பேசுறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லு. பதிலுக்கு நம்ம சொல்லு, நீ சொல்றதெல்லாம் கொஞ்சமாவது நம்புற மாதிரியா இருக்கு. லேட் நைட் என்னோட வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கேன். நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம்னு போய் சொன்னா யாராவது நம்புவாங்களா? நீ கொஞ்சம் அமைதியா இங்கேயே இரு, என்னுடைய அம்மாவும் பாட்டி சீக்கிரமே தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இருந்து சைலண்டா வெளியே போயிடலான்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜே என்ன பண்றான், ரூம்ல இருக்க நம்ம சோலோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு சோல் வச்சிருக்க ஒரு கிளாக் கிடைக்குது. டைம் கேப்சூல்ல நம்ம சோல் அவனுக்கு கிஃப்டா வச்சு தந்திருப்பாங்கல்ல, அதேதான். இப்ப சாதாரணமான ஒரு கிளாக்கா இது நம்ம சோல் கிட்டே இருக்கு. இந்த கிளாக் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஏன் இது ஒர்க் ஆகலையா அப்படின்னு அவன் பாட்டுக்கு இது சோல் கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்ணும்போது அது கீழே வேற விழுந்துருது. நான் இது சரி பண்ணி தரேன்னு சொல்றான். ஆனா நம்ம சோலும் இல்ல பரவாயில்ல அது என்கிட்டே கொடுன்னு சொல்லி அடம் பிடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப நேரமா அதே கேட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம சோலு சரி நீயே இதை ரிப்பேர் பண்ணி கொடுன்னு தந்துடுறாங்க அவங்கிட்டே. அதுக்கப்புறம் நம்ம ஜெய் அங்க ஹை ஸ்கூல் படிக்கும் போது சோல் எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. அவங்களுடைய யூனிஃபார்ம் பார்த்துட்டு நீ இந்த ஸ்கூல்ல தான் படிச்சியான்னு சொல்லி அவங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இது இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளை பத்தி எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துடும் போல இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டேன்னு சத்தம் போட்டு கத்திட்டு அங்க இருந்து அவங்களுடைய போட்டோ எடுத்துடுறாங்க. ஜெய் அவங்களுடைய வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கே இப்ப இப்படி கத்துற, உன் வீட்டுல யாராவது இதெல்லாம் கேட்டுற போறாங்க, உன்னுடைய போட்டோ உன்னுடைய திங்ஸ் எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க போதுமான்னு கேட்கறான். இதே நேரம் வந்து இடத்துக்கு வர சோலோட அம்மாவும் நீ இன்னும் தூங்கலையா, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது அதனாலதான் வந்தேன், சீக்கிரம் போய் தூங்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சோலு ஜேயோட கையை பிடிச்சி அப்படியே அவனை வெளியே கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. என் வீட்டுல எல்லாருமே தூங்கிட்டாங்க, சத்தம் போடாம தயவு செஞ்சு இங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடு அப்படின்னு. அந்த கதவு கிட்ட நின்று நம்ம ஜே கடைசி அவங்கள பார்த்து சரி நான் இப்ப இங்க இருந்து போறேன், நீ உன்னுடைய வேலையை ரிசைன் பண்ண கூடாது, நீ அங்கேயே தான் ஒர்க் பண்ணணும், இந்த விஷயத்த மட்டும் மறந்துடாத. இப்படி எல்லாம் நம்ம ஜே பேசிட்டு அங்க இருந்து போகும்போது இதுக்கு முன்னாடி அவன் இதே மாதிரி சோல் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, இப்ப அதே இடத்துல அவன் நின்னுட்டு இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு ஃபிளாஷ் ஆகுது. ஷாக் ஆகி வாயில கை வச்சுக்கிட்டே தான் அங்க இருந்து வெளியே நடந்து போறான். சம்பந்தமே இல்லாம இந்த பொண்ணு சோலை கிஸ் பண்ண மாதிரிலாம் எனக்கு என்னமோ இமேஜினேஷன் வருது, ஏதோ நடக்குதுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு ரோட்ல கீழே நடந்து போயிட்டு இருக்கும் போதே டாக்ஸில வந்து இருக்க அந்த சீரியல் கில்லரும் நம்ம ஜேவை தான் பாக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ண வீட்டுக்கு வந்த அப்புறமும் நம்ம ஜே இப்ப அவனுக்கு திடீர்னு என்னமோ இமேஜினேஷன்லாம் வருது இல்ல, இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா ஒரு ஹியூக் வரையும் டைப் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன பண்ணிருக்க, உன்னோட இமேஜினேஷன்ல ஏதோ ஒரு பொண்ணை கிஸ் பண்ற மாதிரி உனக்கு தோணுதுன்னு சர்ச் பண்ணி வச்சிருக்க, என்னதான் நடக்குது எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண அந்த பொண்ணு தானே அது. பதிலுக்கு நம்ம ஜேவும் தேவையில்லாம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் நார்மலா கிட்ட பேசிட்டு தான் அங்க இருந்து வெளியே வந்தேன், ஆனா என்னோட இமேஜினேஷன்ல நான் என்னமோ அந்த பொண்ணை கிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு, இப்படி எல்லாம் ஏன் நடக்குது, இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க ஹியூக்கும் உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பொண்ணு உன்னோட இமேஜினேஷன்ல அடிக்கடி வரானா உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், அந்த பொண்ணு இப்போ உன்னோட கிரஷா இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் பார்ட்னரா கூட இருக்கலாம். இதை கேட்கும் போது நம்ம ஜேக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் சரி சரி இதெல்லாம் விடு, நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிருந்தேன், நீ எதுக்கு தேவையில்லாம கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த, என்ன விஷயம் கேட்க அப்பதான் ஹியூக் சொல்றான், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது டேன்னு ஒரு பையன் இருந்தான் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு, இப்ப அவன் போலீஸா இருக்கான், ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன், உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான், அவன் எதுக்கு என்ன மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான்னு நம்ம ஜேவும் அந்த டேயை போய் பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். ஹியூக்கும் இப்ப இவங்க கூடவே தான் வந்திருக்கான். எப்பவும் போல நம்ம ஜே அப்புறம் டே இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாலும் கூட இப்ப வம்பு எடுத்துட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஜே இங்க பாரு என்ன விஷயம் அப்படின்றத நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன், உன்னோட ஃபேன் கேர்ள் ஒரு பொண்ணு எப்ப பார்த்தாலும் உன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து உன்னை பார்த்துட்டு அந்த செக்யூரிட்டிஸ் கிட்ட எல்லாம் மாட்டாம அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவா, இது உனக்கு தெரியும்ல. அப்படி அவ தனியா ஒரு இடத்துக்கு போகும்போது நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு சீரியல் கில்லரை அந்த பொண்ணு பாத்துருக்கா. இதை பத்தி விசாரிக்கும் போது நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல அந்த கில்லர் ஒரு டாக்ஸி டிரைவர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா ஒரு நாள் அவனோட டாக்ஸியை அவனோட கார் கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கு. உன்னோட கார்ல இருக்க அந்த டேஷ் கேமரா மட்டும் எங்களுக்கு கிடைச்சாலே போதும், அவனுடைய நம்பர் பிளேட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜே சரி நான் கண்டிப்பா ரெக்கார்டிங்ஸை தரேன்னு சொல்றான். சரி வந்த வேலை முடிஞ்சிச்சு, இங்க இருந்து போவோன்னு இல்லாம வந்துட்டு வேணும்னு இவங்கிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்கான். என்ன என்னுடைய சோல் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட்ல நீ நடிக்க போறேன்னு கேள்விப்பட்டேன், என்ன உண்மையானு கேட்க நம்ம ஜே டென்ஷன் ஆகிடுறான். என்ன உன்னோட சோல்னு சொல்ற, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே கேட்க, ஆமா ஆனா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்னு வேணும்னு ஜே வெறுப்பேத்துறான். மறுபடியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க ஆர்டர் பண்ண காஃபியும் வந்துருது, அதை குடிக்க முடியாம ஹியூக் அது ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜேவும் டேயும் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே அந்த காஃபி எடுத்து வேகமா குடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அது அவ்வளவு சூடா இருக்கு, இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் சீக்கிரம் யாரு குடிச்சு முடிக்கிறான்றதுன விஷயம். இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜே அவன் கார்ல ரெக்கார்ட் ஆனது வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த கில்லர் அவனை கிராஸ் பண்ணி போறது அவனுடைய ஃபேஸை பார்த்ததுமே நம்ம ஜேக்கு சில விஷயங்கள் தோணுது. அந்த கில்லரே ஒன்று சண்டை போட்டுக்கிற மாதிரி போலீஸ் வந்து அவனை பிடிக்கிற மாதிரி
இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜேக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த கில்லர் யாருன்னு எனக்கு தெரியாது, இப்பதான் நான் இவனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆனா இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல நான் இவனை பார்த்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜியோம் அப்புறம் யோன் இவங்க 2 பேரை தான் காட்டுறாங்க. அந்த லாட்டரி டிக்கெட்கான பணம் அவங்களோட அக்கௌண்ட்க்கு வந்துருச்சு போல இருக்கு. 2 பேரும் அவங்களை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இனிமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பேங்க் பாஸ்புக் நம்மளுடைய கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சிருக்கணும்னு சொல்லி பேசிட்டே போறாங்க. யோனு ஜியோம் கிட்ட கூட மன்னிப்பு கேக்குறாங்க. நீ இவ்வளவு நாள் எந்த வேலைக்கும் போகாம உன்னுடைய பணத்துல வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தியோன்னு நினைச்சேன், ஆனா அது அப்படி இல்ல, நமக்கு இப்ப இந்த பணம் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல நம்ம ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஜியோம் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த லாட்டரி டிக்கெட் வாங்குற கியூல தான் நின்னுட்டு இருக்கான். அதுவும் நம்ம சோல் அவங்க கிட்ட சொன்ன அந்த நம்பரை தான் மனப்படம் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல நின்னுட்டு இருக்க ஆளுகிட்ட அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியிருப்பான், என்னோட சிஸ்டர் என்னமோ அடுத்து நடக்க போற விஷயங்கள் அவளுக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒரு லாட்டரி டிக்கெட் நம்பரை வாங்க சொல்லியிருந்தான். அந்த நம்பருக்கு பணம் கிடைக்குமான்றதுல எனக்கு தெரியல, உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு லவுட் ஸ்பீக்கரை வச்சு ரொம்ப கேர்லெஸ்ஸா எல்லாருக்குமே அந்த நம்பரை சொல்லியிருப்பான். ஆனா யாருமே இந்த விஷயத்தை நம்பி இருக்க மாட்டாங்க. இப்ப கடைசியில அந்த பணம் நம்ம ஜியோமுக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த பிளாஷ்பேக் முடிஞ்ச பிரசன்ட்ல அவனும் இவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம குழந்தைங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுது, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம், காஸ்ட்லியான ஃபுட்ல ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டே போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம சோல் அப்புறம் அவங்களுடைய பாஸ் ஜே அப்புறம் அவனுடைய டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே உட்காந்து மீட்டிங்ல தான் பேசிட்டு இருக்காங்க. சோல் பண்ண விஷயம் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னு என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இந்த ப்ராஜெக்ட்ல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு எல்லாருமே சமாதானமாகிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜே கடைசியில அவனோட பாயிண்ட சொல்றான், எனக்கு இப்போ இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அந்த படத்தோட எண்டிங் கொஞ்சம் சரியில்லை, அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஹீரோ எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டான், ஹீரோயின் கூட அவனுக்கு யாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சேடான எண்டிங் இருந்தா இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்காது, இது அப்படியே கொஞ்சம் ஹாப்பியான எண்டிங் இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. ஹீரோக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்துருது, அவன் ஹீரோயினையும் மீட் பண்ணிடுற மாதிரி, அப்பதானே அது ஒரு ஹாப்பியான எண்டிங்கா இருக்கும்னு சொல்றான். சோல் இது கேட்டதும் கடுப்பாயிடுறாங்க. உங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேடான எண்டிங் தான், ஆனா ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அட்லீஸ்ட் ஹீரோ உயிரோடவாவது இருக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் ஹீரோயின் அவனை விட்டு பிரிஞ்சு போறா. அவனுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்து அவன் திரும்ப ஹீரோயின் கூட ஒண்ணு சேர்ந்துட்டா, ஏதோ ஒரு வகையில அந்த கில்லரால அவன் இறந்து போயிடுவான், எனக்கு இதுல விருப்பமே இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேசி முடிக்கும் போதே நம்ம சோலுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜே இந்த விஷயத்துக்காக நீங்க ஃபீல் பண்றீங்க, இது ஒரு மூவில வரக்கூடிய ஸ்கிரிப்ட் தானே, இதை சாதாரணமா எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம சோல் அங்க இருந்து தனியா வெளியே நடந்து போறதை பார்த்துட்டு இவனும் அவங்க கிட்ட பேசிட்டே போறான். ஜே இப்ப நீ எதுக்கு என் கூடவே இப்படி நடந்து வர, நம்ம 2 பேரையும் இப்படி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா தேவையில்லாம நமக்கு தான் பிரச்சனை. உடனே அவனும் அப்படிலாம் எந்த பிரச்சனையும் வராது, உண்மையாவே நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக தானே இங்க வந்தோம், நான் என்னோட காரும் எடுத்துட்டு வரல, நம்ம 2 பேரும் ஒன்னா வேணும்னா டாக்ஸில போலாமான்னு கேக்குறான். சோல் நான் அவங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும், அந்த போலீஸ் ஆபீசர் டேய் இருக்கான்ல, அவன் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத பாத்திருக்கேன், ஒருவேளை அவனுடைய பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க சோலும் பதிலுக்கு என்னோட விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நீ ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்க, அதான் எனக்கும் தெரியல, ஆனா உண்மையாவே எனக்கு ஆர்வமா தான் இருக்கு, நம்ம 2 பேரும் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணோம், ஆனா எனக்கு என்னமோ நம்ம 2 பேரோட லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகி இருக்கிற மாதிரி, நீ என்னோட லைஃப்ல எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவன் இப்படி எல்லாம் பேசுறது கேட்டது நம்ம சோலுக்கும் பயங்கர ஷாக்கு. என்னதான் ஜேயோட பாசிட்டிவ் உனக்கு ஞாபகம் இல்லைனாலும் எப்படி அவனுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அப்படின்னு. இதுக்கு மேல அவன் இந்த டாபிக் பத்தி பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோல் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஆனா நான் தெளிவா சொல்லிடுறேன், எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஜே ரொம்ப சந்தோஷமாயிடுறான். நம்மள பத்தி தான் சொல்ல போறாங்களோ அப்படின்னு. இல்ல நான் வேற ஒரு பையனை இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனை பத்தி மட்டும்தான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஜே ரொம்ப அப்செட் ஆகிடுறான். அப்போ உனக்கு வேற ஒரு பர்சனை தான் பிடிச்சிருக்கா, உன்னோட நிலைமை என்னன்னு இப்ப எனக்கு புரியுது, சரி நான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இவ்வளவு நாள் நான் உன்னை தொல்லை பண்ணிருந்தா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டேன், ஒர்க் சம்பந்தப்பட்டது மட்டும் தான் பேசுவேன். இவன் இப்படி எல்லாம் பேசுறத பார்க்கும்போது சோலுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஜே நான் இப்போ உங்ககிட்ட பேசினது உனக்கு ரூடா தெரிஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நீ சாதாரணமா எடுத்துக்கிட்டல, அதுலயே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தெரியுது, உன்னோட லைஃப்ல நீ எப்பவுமே ஹாப்பியா உன்னோட ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். இப்படி ஜேகிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே அங்க இருந்து நடந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஜேக்கு தான் ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பொண்ணு என்னால புரிஞ்சுக்கவே முடியல, என்ன வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றா, ஆனா என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி எனக்காக என்னென்னவோ பேசிட்டு கண்ணெல்லாம் கலங்கி இங்க இருந்து போறா. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சோல் அவங்களுடைய வீட்டுல டிராப் பண்றதுக்காக டே தான் அவனுடைய கார்ல அவங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். சோல் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம 2 பேரும் எத்தனை வருஷமா க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், எனக்கு என்னமோ இது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவனும் ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சொல்லு, நீ சும்மா என்ன வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றியா அதனாலதான் கேக்குறேன்னு சொல்றாங்க. இல்ல உண்மையாவே எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, ஒருவேளை நான் இதை பத்தி சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுமோன்னு பயந்துதான் நான் இதை பத்தி உங்ககிட்ட வாயை திறக்காம இருந்தேன். உடனே நம்ம சொல்லு, நீ உண்மையா பேசுறியா இல்ல சும்மா சொல்றியான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை உனக்கு அப்படி ஏதாவது தாட் இருந்தா அது இனிமே வேணாம், ஏன்னா எனக்கு ஒரு பர்சனை ரொம்ப பிடிக்கும், அவன் என்னோட லைஃப்ல இருந்து நான் மறக்கவே முடியாது. இதை கேட்டதும் டே சோகமாயிடுறான். இதை பார்த்துட்டு சோல் என்ன பண்றாங்க, நீயும் என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான பர்சன் தான், எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோல் அவங்களோட வீட்டுக்கு வந்தா பாட்டி தூங்காம
அம்மா அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி அவங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம சோலோ வந்து அவங்க கிட்ட பாசமா ஹக் பண்ணிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பெல்லாம் பாட்டி அவங்க கூட இருக்கிறவங்களுடைய பேரை கூட மறந்துடுறாங்க. ஆனா சோலோ பார்த்ததும் ஞாபகமா கூப்பிடுறாங்க. பாட்டி உங்களுக்கு என்ன எப்படி இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்க, நான் ஒன்னு எப்படி மறக்க முடியும்? சின்ன வயசுல இருந்து என்னோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாருமே நம்ம லைஃப்ல நடக்கிற மெமரிஸ் எல்லாமே நம்ம பிரெயின்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஹார்ட்ல தான் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா அந்த மெமரிஸ் நமக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். எனக்கு தெரியும் நீயும் உனக்குள்ள ஏதோ ஒரு மெமரிஸை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு. அதை மறக்கணும்லாம் ரொம்ப கஷ்டப்படாது, அதெல்லாம் முடியாது. அதை அப்படியே விட்டுட்டு நீ உன்னோட லைஃப்ல எப்பவும் போல இரு, எல்லாமே சரியா நடக்கும். இதெல்லாம் கேட்டது நம்ம சோல் அழுதுட்டே அவங்களுடைய பாட்டி தான் ஹக் பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம டேயை தான் காட்டுறாங்க. அந்த சீரியல் கில்லருடைய நம்பர் பிளேட் வச்சு அவர் டாக்ஸி டிரைவர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் இப்ப எந்த இடத்துல டாக்ஸி டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக டீமே போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. சோலோட பாஸ் தான் நம்ம ஜே நடிக்க போற அந்த படத்தை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரியுது. சோல் இந்த படத்தை ஹேண்டில் பண்ணல, அது மட்டும் இல்லாம திரும்ப வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா. நான் எவ்வளவு பேசி இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா அவ ஏன் இப்படி முடிவு எடுத்திருக்கான்னு தெரியல. ஏதோ ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ண போறதா சொல்லியிருந்தா. இதுக்கு மேல என்னால எப்படி அவளை தடுக்க முடியும்? இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜேக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணு ஏன் தான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, என்னால இவளை புரிஞ்சிக்கவே முடியல. அப்படின்னு அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது சோல் கிட்ட இருந்தா வாங்கின அந்த கிளாக் தான் அவன் கையில இருக்கு. அதை தான் ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த கிளாக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே செக்ரட்டரிக்காக ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஜேயோட தலையில என்னென்னமோ விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த ரெயின் சாங், இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட்ல சோல ஃபர்ஸ்ட் டைம் மழையில மீட் பண்ணிருப்பான்ல, அதெல்லாம் எனக்கு திடீர்னு ஃபிளாஷ் ஆனது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம டேயை தான் காட்டுறாங்க. அவனுடைய டீமை கூப்பிட்டுட்டு அந்த டாக்ஸி டிரைவர்ஸ்க்கான ஆபீஸ் ஒரு இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்து அந்த கில்லரை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்தோட ஓனர் இன்ஃபர்மேஷன் தந்துடுறாரு. அவன் இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்ஸி எடுத்துட்டு வெளியே போனா, இப்ப அவனோட டியூட்டி தான் சொல்றாரு. இப்ப நம்ம டேயே அந்த கில்லருக்கு டவுட் வராத மாதிரி சீக்கிரமே அவனை பிடிச்சாகணும். இப்ப நம்ம சோல தான் காட்டுறாங்க. அவங்க வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தனியா ஒரு இடத்துல சோகமா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய பாஸ் கிட்ட இருந்து கரெக்டா ஒரு மெசேஜ் வருது. ஜே உனக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணி அனுப்பியிருக்காரு, இதை நீ கண்டிப்பா கேளு அப்படின்னு. அவன் அந்த சாங்கோட பேரை என்ன கொடுத்திருக்கானா, மெமரிஸ் எப்பவுமே நம்மளை விட்டு அழிஞ்சு போகாதுன்னு கொடுத்திருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம சோலுக்கு அவங்க பாட்டி அவங்க கிட்ட பேசின விஷயம் தான் ஞாபகம் வருது. அது என்ன சாங்னு கேட்கும் போது தான் தெரியுது. அந்த ரெயின் சாங் இருக்குல்ல, அது நம்ம ஜே அவனுடைய வாய்ஸ்லயே பாடி இருக்கான். இதை கேட்கும் போது நம்ம சோலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணெல்லாம் கலங்கி அப்படி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப நைட் டைம் ஆகிடுச்சு. நம்ம டே அந்த கில்லரை பிடிக்கிறதுக்காக அவனுடைய இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட கார் வந்ததுமே நம்ம டே அவனை தடுத்து நிறுத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வாங்கன்னு சொல்றான். இவங்கிட்ட ஐடி கார்டு இருக்குன்றத பார்த்ததுமே கில்லருக்கு அவன் போலீஸ் அப்படின்றது தெரிஞ்சிருது. அவ்வளவுதான், இங்க இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக கில்லரு டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமா அவனுடைய டாக்ஸில இங்க இருந்து போக ஆரம்பிச்சிடறான். டேயை அவனோட கார் எடுத்துட்டு அவனை எப்படியாவது பிடிச்சாகணும்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஜேவ் தான் காட்டுறாங்க. அவனுடைய செக்ரட்டரி கார் எடுத்துட்டு வர்ற வரைக்கும் தனியா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சோல் கிட்ட இருந்து ஒரு கிளாக் வாங்கிட்டு வந்தான்ல, அது உடஞ்சிருந்ததுல அது சரி பண்ணிட்டான். இவன் சரியான டைம் அதுல செட் பண்ணும்போது அதுல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. அவன் கையில வச்சிருக்க அந்த கிளாக் அதுல இருந்து வர்ற சத்தம், இதெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா முன்னாடி நடந்த விஷயங்கள் அவனுக்கு ஃபிளாஷ் ஆகுது. இதே நேரம் இங்க பயங்கரமா ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஜேக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸ்னோஃபால் அதிகமா இருக்குன்றதுக்காக அவங்க கையில வச்சிருக்க அந்த எல்லோ கலர் கடையை ஓபன் பண்றாங்க. இப்படி நம்ம ஜேவை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவனுடைய பழைய பாஸ்ட் ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரி ஸ்னோஃபால் ஆகும்போது தான் அவன் சோலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்பான். ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்க அந்த பொண்ணை பார்க்கும்போது அவனுக்கு சோல் மாதிரியே தான் தெரியுது. அது சோல் தான் நினைச்சு அவங்களுடைய பேர் சொல்லி கத்திட்டு நேரம் அவங்க பக்கமா போயிட்டு இருக்கான். இதே நேரம் நம்ம சோலை தான் காட்டுறாங்க. ஜேயோட சாங்க கேட்டு முடிச்சுட்டு அவங்களும் அப்படியே ஒரு எல்லோ கலர் கூட இதை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. யாரோ அவங்களை தேடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது போல இருக்கு. அப்படியே திரும்பி பாக்குறாங்க. இப்ப நம்ம ஜே அந்த ரோடு கிராஸ் பண்ண முடியாம நடுவுல நின்று திணறிட்டு இருக்கான். ஏன்னா பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ல, அதனால அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. இப்ப இவன் வந்து நின்னுட்டு இருக்க இதே ரோட்ல தான் நம்ம டேய் அந்த கில்லரை துரத்திட்டு வேகமா கார்ல வந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த கில்லரும் நம்ம ஜே இருக்கிற இந்த டைரக்ஷன் பக்கமா தான் வேகமா வந்துட்டு இருக்கான். அவனுக்கு யார் மேல ஆக்சிடென்ட் பண்ணாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து தப்பிச்சாகணும் போலீஸ் கிட்ட இருந்து. ஆனா அந்த கில்லர் ஜே மேல தான் காரை மோத போறான் அப்படின்றத பின்னாடி ஒரு டேய் கவனிச்சிடறான். ஜேக்கு எதுவும் அடிப்படக்கூடாதுன்றதுக்காக டேய் என்ன பண்றான், அவனுடைய கார் அப்படியே திருப்பி இந்த கில்லரோட டாக்ஸி மேல இடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த டாக்ஸியும் நம்ம ஜே மேல இடிக்காம நேரம் ஒரு இடத்துல போய் கிராஸ் ஆகி நின்னுடுது. இப்ப நம்ம ஜேக்கு எதுவும் ஆகல. ஆனா அவனுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கா. அதனால அவனால நிக்க கூட முடியல. அப்படியே செஸ்ட பிடிச்சிட்டு அந்த இடத்துல விழுந்துடுறான். இப்ப நம்ம ஜேக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களுமே அப்படியே ஃபிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. அவன் ஸ்கூல் படிக்கும் போது எப்படி சோல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணான், அந்த கில்லர் அவங்களை அட்டாக் பண்ண வந்து அவங்க பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து நம்ம ஜே அவங்களை காப்பாத்தினது, சோல் டைம் டிராவல் பண்ணி இவனோட இடத்துக்கு வந்து இவங்களோட ஸ்டுடியோல போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டது, அவங்க என்னெல்லாம் பேசினாங்களோ எல்லா விஷயமே இப்ப என்னோட தலையில ஓடிட்டு இருக்கு. நீ எப்பவுமே எனக்கு ஹெல்ப்லாம் எதுவும் பண்ண வேணாம், நீ எப்பவுமே செல்ஃபிஷா இரு, உன்னை பத்தி மட்டும் கவலைப்படலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மரத்துல இருந்து ஃபிளவர் உதிரும் போது ரெண்டு பேருமே போய் கையாலே பிடிச்சிருப்பாங்களே, அவங்க ரெண்டு பேரும் ஸ்பெண்ட் பண்ண ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாமே இப்பதான் நம்ம ஜேக்கு ஞாபகம் வருது. சோல் அவனை காப்பாத்துறதுக்காக நிறைய டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஒவ்வொரு டைமும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது எல்லாமே இப்பதான் எனக்கு தெரியுது. சோல் நான் இனிமே கண்டிப்பா அவனை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி இவனு கண்ணை திறந்து எழுந்திருக்கிறான். இப்ப இப்படி ஒரு ஆக்சிடென்ட் இந்த இடத்துல நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே அந்த இடத்துக்கு எல்லாருமே பரபரப்பா
பரபரப்பா ஓடி வராங்க. ஜேயோட செக்ரட்டரி தான் வந்து அவனுக்கு எதுவும் அடிப்படலையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. டேயும் வெளியே வந்து பார்த்து ஜேக்கு எதுவும் ஆகலன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கில்லர் இங்க இருந்து தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவனை தான் ஃபர்ஸ்ட் கார்ல இருந்து பிடிச்சி வெளியே எழுகிறான். உன்னதான் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க. எல்லா தப்பையும் பண்ணிட்டு சாதாரணமா ரோட்ல நடமாடிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் அந்த கில்லரை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் என்ன பண்றான், நம்ம டேயை அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். இந்த கார் ஆக்சிடென்ட் நடந்ததுனால அவனுடைய கால லைட்டா அடிபட்டு இருக்கு. இருந்தாலும் எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்கான். நம்ம டேயை அவனை விடுற மாதிரி இல்ல. அவன் எங்க போனாலும் கடைசி வரைக்கும் அவனை துரத்திட்டே தான் போறான். அந்த கில்லர் கரெக்டா ஒரு சின்ன பிரிட்ஜ் கிட்ட ஓடிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வேகமா வர்ற ஒரு ட்ரக் கண்ட்ரோல் பண்ண முடியாம இவன் மேல மோதி கில்லர் அடிச்ச வேகத்துக்கு பறந்து போய் அப்படியே கீழே இருக்கிற தண்ணியில விழுந்துடுறான். ஆக்சுவலா இதே இடத்துல தான் இந்த கில்லரால ஆக்சிடென்ட் ஆகி நம்ம சோலும் தண்ணியில விழுந்திருப்பாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப இந்த கில்லரோட லைஃபும் இதே இடத்துல முடியுது. அவன் தண்ணியில முழுகி இறந்து போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவன் எழுந்திருக்கும் போது கண்ணெல்லாம் கலங்கி போய் தான் இருக்கான். ஏன்னா எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. சோல் அவங்க கிட்ட பேசின விஷயங்கள் மட்டும் தான் இப்ப அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப இங்க இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது அது இதுன்னு எதுவுமே நம்ம சோலுக்கு தெரியாது. அவங்க வீட்டுக்கு போறதுக்காக டாக்ஸில தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியில செம டிராபிக் ஜாம். ஆக்சுவலா அந்த கில்லரை பிடிக்கும் போது இங்க கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, அதனாலதான் இங்க இவ்வளவு டிராபிக் ஜாமே. கார்ல எஃப்எம்ல நியூஸ் பிளே ஆகிட்டு இருக்கு, நம்ம ஜேக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. நம்ம சோலும் பயந்து போய் உடனே அவங்களுடைய போன் எடுத்து நெட்ல செக் பண்ணி பாக்குறாங்க. ஃபேமஸான கேபாப் ஐடல் ஜேக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவனை ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவன் திரும்ப வருவானான்னு தெரியலன்னு என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டதான் அவ்வளவுதான் நம்ம சோல் பயந்து போய் நேரா ஜேவை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜே என்ன பண்றான், அவனுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்ததுனால அவன் சோலை தேடி வெளியே ஓடி வரான். செக்ரட்டரியில அவனை போகாதன்னு தடுக்கிறாரு. இருந்தாலும் அவன் கேட்காம வெளியே ஓடி வரான். கரெக்டா ஒரு இடத்துல ஓடி வரும்போது நம்ம சோலும் ஜேவும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றாங்க. ஜேக்கு எதுவும் ஆகல. இப்ப அவன் நல்லா தான் இருக்கான்னு தெரிஞ்சப்பறம் தான் சோலுக்கு நிம்மதியா இருக்கு. இப்படி அவங்க அழுதுட்டே நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜே கேட்கறான், எதுக்கு நீ இவ்வளவு பதட்டத்தோட இந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்க? அந்த கார் ஆக்சிடென்ட்ல எனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்குமோன்னு பயந்து போய் இந்த இடத்துக்கு ஓடி வந்தியா? எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்ப கூட அவன் சைலண்டா தான் கேட்டுட்டு இருக்கான். சோல் இப்பவும் சமாளிக்கிறாங்க. உன்னை பாக்குறதுக்காக நான் ஒன்னும் இவ்வளவு பதட்டமா இங்க ஓடி வரல. நான் வேற ஒரு விஷயமா இங்க வந்தேன். நம்ம கோயின்சிடென்ட்டா 2 பேரும் மீட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். பதிலுக்கு நம்ம ஜீவன் இன்னும் எவ்வளவு நாள் தான் என்கிட்ட இருந்து உண்மை எல்லாத்தையுமே மறைக்க போறேன். நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல அந்த படத்துல சேட் எண்டிங்க வைக்காதன்னு. பாரு இப்ப கடைசியில அதுவே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட தான் முடிய போகுது அப்படின்னு பேசிட்டு சந்தோஷமா ஓடி வந்து நம்ம சோலை ஹக் பண்றான். அவனுக்கு இன்னும் ஏதோ ஞாபகம் வரலன்னு நினைச்சு இவங்க என்ன பண்றாங்க, ஜேவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டே பேசுறாங்க. நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்ன தேடி மறுபடியும் வரமாட்டேன், நீ தானே சொன்ன, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல எனக்கு வேற ஒரு பர்சனை பிடிக்கும்னு. ஜே என்ன பண்றான், சோல் எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பர்சன் நீ சொல்றது என்னதானே? இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ இந்த விஷயத்துல என்கிட்ட இருந்து மறைக்க போறேன்னு கேக்குறான். சோலுக்கு பயங்கர ஷாக்கு. உண்மையாவே உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? கண்டிப்பா இப்படி நடக்க சான்ஸே இல்ல. உன்னோட மெமரியில கூட நான் இருந்திருக்க மாட்டேன். எப்படி உனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னு கேக்குறாங்க. அழுதுட்டே அவங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜீவா அவங்களை ஹக் பண்றோம். சோல் நான் உன்னை மீட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, நான் மன்னிச்சிரு. நீ ஃபியூச்சருக்கு போனாலும் சரி கண்டிப்பா நான் உன்னை தேடி வருவேன்னு சொன்னல, நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னு பேசிட்டு நம்ம சோலை கிஸ் பண்றான். எப்படியோ பல பிரச்சனையை தாண்டி அந்த கில்லரோட கதையும் முடிஞ்சிருச்சு. எல்லா விஷயங்களும் நம்ம ஜேக்கும் ஞாபகம் வந்து அவன் சோல் கூடவும் சேர்ந்துட்டான். இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஜேவோட வீட்டுல அவன் சோல் ஹக் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான். அவங்களை விடவே மாட்டான். ஜே நம்ம வந்ததுல இருந்து இப்படியே தான் உட்காந்துருக்கோம், இன்னும் எவ்வளவு நேரம் எப்படியே இருக்க போறேன்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உனக்கு எத்தனை வருஷம் ரொம்ப மிஸ் பண்ணேன். இனிமே நான் உன்னை விட்டு பிரிய போறதா இல்ல, நம்ம 2 பேருமே லைஃப்ல ஒன்னா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை என்னோட லைஃப்ல இதுக்கப்புறம் என்னோட மெமரிஸ் எல்லாம் போனாலும் சரி, எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நான் உன்னை தேடி மறுபடியும் வந்துருவேன். இப்ப நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவன் இப்போ நடந்த அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல சோல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பான்ல, அதுக்கு முன்னாடி நாள் நடந்த விஷயம். அவன் செக்ரட்டரி கூட ஒரு கடைக்கு பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு லாக்கெட் அவன் கண்ணில் பட்டிருக்கும். அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி எமோஷனலா ஃபீல் ஆகி உடனே அந்த லாக்கெட்டை வாங்கியிருப்பான். அதே லாக்கெட்டை தானே அவன் பாஸ்ல நம்ம சோலுக்கு கிஃப்டா தந்திருப்பான். இதனாலதான் நம்ம ஜி அந்த லாக்கெட்டை வாங்கி அவனுடைய கழுத்துல மாட்டிட்டு இருந்திருக்கான். இப்போ நடந்தது எல்லாத்தையுமே நம்ம சோல் கிட்ட சொல்லிட்டு அந்த லாக்கெட் எடுத்து அவங்களுடைய கழுத்துல மாட்டி விடுறான். நம்ம பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பிரெயின் வேணும்னா மறந்துருக்கலாம். ஆனா அந்த மெமரிஸ் கண்டிப்பா நமக்கே தெரியாம நம்ம ஹார்ட்ல இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வந்ததுனாலதான் இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். இப்ப நம்ம ஜெய் இப்படி அவங்க கிட்ட பேசுறதை கேட்கும் போது நம்ம சொல்லுங்க, அவங்க பாட்டி அவங்க கிட்ட சொன்னதுதான் ஞாபகம் வருது. இவன் அந்த லாக்கெட் அவங்களுடைய கழுத்துல மாட்டி விட்டுருக்கான்ல. சோல் என்ன சொல்றாங்க, நீ இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்கா அதை மாட்டி விட்டுருக்கணும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது எனக்கு கிடைச்சிருக்கு, நீ ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. சோல் ரொமான்டிக்காவா? அது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி படத்துல இல்ல டிராமால கூட எனக்கு நடிக்க வராது. இப்படி 2 பேருமே பேசி சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நமக்கு டேயை தான் காட்டுறாங்க. அவனோட அப்பா வந்து அவனை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்கு நானும் பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். உன்னை பத்தி கூட நீ எதுவும் கவலைப்படாம அந்த கில்லரை பிடிக்கிறதுக்கு நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்தது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் அவனை உயிரோட பிடிக்கணும்னு தான் ட்ரை பண்ணேன்ட்டு சொல்ல அவரும் சொல்றாரு, இல்ல இந்த மாதிரி காரணமே இல்லாம மத்தவங்களை சாகடிக்கிற சீரியல் கில்லருக்கு தான் இதுதான் சரியான முடிவு. பனிஷ்மெண்ட் தந்தா திருந்துற அளவுக்கு அவன் ஒன்னும் மனுஷன் கிடையாது. அவன் இப்படி இறந்து போனதுதான் சரியான முடிவுன்னு சொல்றாரு. இப்போ சில மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஜேவும் சோலும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நம்ம சோல் அவங்களுடைய மூவி இருக்குல்ல, அதோட கிளைமேக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நம்ம ஜே என்ன பண்றான், சோலுக்கு மெசேஜ் பண்ணி நீ என்ன எப்பதான் மீட் பண்ண போற, இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாமான்னு கேக்குறான். அவங்களும் இல்ல கண்டிப்பா இன்னைக்கு முடியாது, என்னோட இந்த ஒர்க் நாளைக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா மீட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்படி அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜேவோட பேரை சொல்லி திடீர்னு கத்திட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு புரியாம நம்ம சோல் அப்படியே ஷாக்கா திரும்பி பார்த்தா கரெக்டா ஜே வந்து நிக்கிறான். அதுவும் வந்து ஹீரோ மாதிரி போஸ் கொடுத்துட்டு சோல்ல தான் பாத்துக்கிட்டு இருக்கான்.
பதிலுக்கு நம்ம சோலும் இப்போ நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ்ல டைப் பண்ணி கேக்குறாங்க. அவனும் பதிலுக்கு போன்ல மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை தரான். இங்க பாரு, இப்ப நீ கொஞ்ச நாளா உன்னுடைய ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கன்றது எனக்கு புரியுது. அதுக்கு நீ என்னால உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது, அதனாலதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சோல் கிட்ட வராம தூரத்துல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அவங்களதான் பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம நம்ம சோல் முடிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கும்போது கரெக்டா அவனுடைய டேபிளுக்கு ஒரு கேக் வருது. அந்த வெயிட்டர் கிட்ட நான் இதை ஆர்டர் பண்ணவே இல்லையே, எனக்கு எதுக்கு இந்த கேக் எடுத்துட்டு வந்து தரீங்கன்னு கேட்க, இல்ல மிஸ்டர் ஜேதா உங்களுக்காக இந்த கேக் ஆர்டர் பண்ணிருக்காரு, நீங்க இதுக்காக எதுவும் பே பண்ண கூட வேணா, அவரே பே பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. இவன் நமக்கு மட்டும் இப்படி தனியா கேக் வாங்கி தந்திருக்கான், இதை மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு சொல்லி இவங்க பதறிட்டே இருக்கும்போது அப்புறம் தான் விஷயம் தெரியுது. நம்ம ஜெய் இப்ப இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் தான் கேக் வாங்கி தந்திருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சோலோனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இங்க இருந்து எழுந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூடவே எழுந்து இங்க இருந்து போயிடலான்னு இவன் பார்த்தாலே அந்த இடத்துல இருக்க ஜேயோட ஃபேன்ஸ் எல்லாருமே வேக வேகமா ஓடி வந்து அவன் கூட போட்டோ எடுக்கிறது ஆட்டோகிராஃப்னு சொல்லி அவன் அங்க இருந்து போக விடவே மாட்டாங்க. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.